ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இசை கிச்சனில் தக்காளி தொக்கு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ தேவையான பொருட்கள் நான் ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு பண்ண போகிறேன். அதனால் ஒரு 5 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளின்னா நல்லா 4 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 5 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு, தாளிக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, அப்புறம் பெருங்காய பொடி, வத்தல் பொடி, கருவேப்பிலை, கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியும் பூண்டையும் மட்டும் நான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்து அவங்கள்ட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம தக்காளியும் பூண்டையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ தாளித்து ஊற்றிடலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் கடுகு போட்டுட்டேன். இப்போ இது கூடயே நம்ம 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெருங்காய பொடி. இதெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாக கம்மியாக இருக்கும் போதே போட்டுருணும், இல்லைன்னா கருகிடும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப உப்பு, வத்தல் பொடி போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டிக்கலாம். கருகிடக்கூடாது மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் வெள்ளை பூண்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை கொட்டிக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது கொதிக்கணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த தக்காளி சட்னிக்கு ராகி தோசைக்கு தான் நாங்கள் தக்காளி சட்னி செய்கிறோம். இது ராகி தோசையில் ராகி மாவும் உப்பு மட்டும் கலந்து நான் வச்சுருக்கிறேன். இதில் தாளித்து ஊற்றி அடை மாதிரியும் பண்ணலாம். நான் இன்னைக்கு தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தோசையை திருப்பி போட்டாச்சு. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு வேகட்டும். இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அங்கே நம்மளுக்கு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு கெட்டியானா இன்னும் கொதிக்க விடலாம். எனக்கு இந்த அளவுக்கு போதும். ஈஸியான தக்காளி சட்னி ரெடி. இதுக்கு 2 பொருள் தான். தக்காளியும் வெள்ளைப்பூடு இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம ராகி தோசை கூட எடுத்து வச்சிடலாம். ராகி தோசை இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு கூட பிசைஞ்சு தக்காளி சாதம் மாதிரி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம சுவையான ராகி தோசை தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.